ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் கடைசியாக பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸ் என்னென்ன, நம்ம அந்த ஸ்டாக்ஸை ஏன் கவனத்தில் எடுக்கணும்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நான் பேசிட்டு வரேன். உங்களுக்கும் அந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ ஃபியூச்சரில் வர வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இன்ஸ்டன்ட் அலர்ட்ஸுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். QR கோடையும் போடுறேன், அதை ஸ்கேன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஏதாவது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் நோட்டீஸ் பண்றீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல பேசலாம். அதே மாதிரி இந்த வீடியோல என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை தான் நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோல பார்க்குற ஸ்டாக்ஸை பத்தின உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காசை உள்ள போடுங்க. தேவைன்னா உங்களுடைய ஃபைனான்ஷியல் அட்வைசரையும் கன்சல்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம இப்போ பேசுகிற ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ட்ரேட்ஸ் அதில் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட் பற்றி ஆல்ரெடி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ண சிக்னல்ஸ் என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதை பற்றி கடைசியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்க ஸ்டாக்ஸை பற்றி பார்ப்போம். கடைசியாக ஆல்ரெடி கொடுத்த சிக்னல்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். முதலாவது வீரேந்தர் லேர்னிங் சொல்யூஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் 120 ரூபாயிலிருந்து 385 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 212 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு வருஷமா கிரியேட் பண்ண ட்ரெண்ட் லைனையும் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இது பிரேக் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் கொஞ்ச நாளா சைட் வைஸ் போயிட்டு இப்போ இன்னொரு ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணி EMAயும் சப்போர்ட்டா எடுத்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா 200 EMAயும் இது இப்போ சப்போர்ட்டா எடுத்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்மளுடைய கவனத்தில் எடுக்கணும். இப்போ இது 212 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஸ்டாக்னு சொல்லலாம். அடுத்தது அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பெக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணும்போது 77 ரூபாயில இருந்து இப்ப 402 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு மாசமா மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஒரு புல்லிஷ் கேண்டலால பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை நம்மளுடைய கவனத்தில் எடுக்கணும். இந்த ஸ்டாக்ல உள்ள ஒரு ரெட் ஃபிளாக் என்னன்னா, இந்த ஸ்டாக் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல கொஞ்சம் பார்த்து கை வைங்க. இப்போ 402 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அரவிந்த் ஸ்மார்ட் ஸ்பெக்ஸ். அடுத்தது அல்பா லேபரட்டோரிஸ். ஸோ இது ரொம்ப பழைய கம்பெனி. 2007 இருக்காங்க. 60 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து 10 ரூபா வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து 100 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ 76 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 6 மாசத்துக்கு மேலே மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 2 3. ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஒரு மர்போசு கேண்டல் மூலமாக தான் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அதே நேரம் 76 ரூபாயிலும் இருக்கு. ஸோ பிகினர்ஸ் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நவீன் ஃப்ளோரின். ஸோ இதுவுமே ரொம்ப பழைய கம்பெனி தான். 2007 79 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4500 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா மே மாசத்துலேருந்து கிரியேட் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அதே நேரத்தில் இது ஆல் டைம் ஹை பிரைஸ் ரேஞ்சிலும் இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கவனமாக தான் நம்ம டீல் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 2 3. ஸோ ப்ராப்பராக பிரேக் அவுட் பண்ணிருச்சு. நமக்கு ஸ்விங் லோ இந்த இடத்துல இருக்கு. ஆனால் இதனுடைய ஸ்டாக் பிரைஸ் 4500 ரூபாயில இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி 2 நியூஸ் வந்திருக்கு. ஒன்று பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, ஒன்று நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸையும் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகளை எடுங்க. ஸோ அந்த நியூஸ் என்ன மாதிரி அப்படின்றத நமக்கு இந்த கேண்டிலே காட்டி கொடுத்துரும். எந்த நியூஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றத நமக்கு இந்த கேண்டிலே காட்டி கொடுத்துரும். ஸோ இது ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட் தான். நம்ம ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு வேணும்னா இதில் என்ட்ரி ஆகலாம். ஆனால் இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸ் 4500 ரூபாயில இருக்கு. அதை யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதே நேரம் அந்த நியூஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது RHIM. ஸோ இந்த ஸ்டாக் 2012 கிட்டத்தட்ட 20 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 670 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 8 மாசமா மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு ட்ரெண்ட் லைனையும் நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ப்ராப்பரா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்மளுடைய கவனத்தில் எடுக்கணும். இதனுடைய ஸ்விங் லோவும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. 200 EMAயும் இதுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இதையும் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல கண்டிப்பா ஆட் பண்ணலாம். அடுத்தது ஆகேஷ் ஆப்டி ஃபைபர். ஸோ இந்த ஸ்டாக் 64 ரூபாயில தொடங்கி அதுலேருந்து 170 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இப்போ 9 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய ஃபால் தான். இருந்தாலுமே இப்போ இது ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை பத்தி நான் எதுக்கு பேசுறேன்னா இப்போ இதனுடைய பிரைஸ் 9 ரூபாயில தான் இருக்கு. அதே நேரம் இதனுடைய ஸ்விங் லோவும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. 200 EMAயும் நமக்கு சப்போர்ட்டா இருக்கு. இது ஆல்ரெடி 14 ரூபாய்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியா போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம். ஆனா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ 9 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரம் அதுல இருந்து 13 ரூபாய் போனாலே 36% இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம்
டேர்முக்கு நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அதே நேரம் இதனுடைய ஸ்டாக் ப்ரைஸும் கொஞ்சம் குறைவா இருக்கனால பிகினர்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ப்ராப்பர் பிரேக் அவுட்னு சொல்ல முடியாது. ஆனாலுமே நீங்க அதானி குரூப்பை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளா இந்த ஸ்டாக்ஸ் பத்தின பாசிட்டிவ் நியூஸ் அதிகமா வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தாராவி நியூஸ், அதுக்கப்புறம் இதுலயும் பாத்தீங்கன்னா என்னென்ன பாசிட்டிவ் நியூஸ்னு நமக்கு தெரியும். இதை தவிரையும் நிறைய பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டே இருக்கு. அதே நேரத்தில் டெக்னிக்கலாவும் பார்த்தோம்னா இந்த அதானி குரூப் ஃபுல்லாவே ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரெடியான மாதிரி தான் எனக்கு நான் தோணுது. எல்லா ஸ்டாக்ஸுமே இந்த அதானி குரூப்ல உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே ஒரு பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு நான் தோணுது. ஸோ நீங்க ஆல்ரெடி அதானி குரூப் உடைய ரிட்டர்ன்ஸை ஒரு ஸ்டேஜில் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இது அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். ஸோ இதுவும் ஒரு பிரேக் அவுட்டுக்கு ரெடியா இருக்கு. அடுத்தது அதானி பவர், இதுவும் பிரேக் அவுட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ பிரேக் அவுட் பண்ண பிரைஸ்லேயே இருக்கு. அடுத்தது அதானி போர்ட்ஸ், இந்த ஸ்டாக்கும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு. அதுக்கடுத்து இன்னைக்கு நம்ம பேசுற அதானி என்டர்பிரைசஸ், இதுவும் பிரேக் அவுட் பண்ண மாதிரி பண்ணிட்டு ரொம்ப நாளா சைட் வேஸ்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு பெரிய கிரீன் சிக்னல் வந்துச்சுன்னா எந்த நேரம் வேணாலும் இந்த ஸ்டாக் எல்லாமே பூம் ஆகும். ஸோ நீங்க ஆல்ரெடி அதானி குரூப்போடைய ரிட்டர்ன்ஸை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கடுத்தது மேக்ஸ் ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ இந்த ஸ்டாக் 160 ரூபாயில தொடங்கி அதுல இருந்து 300 ரூபாய் வரைக்கும் போயிட்டு அதுல இருந்து 90 ரூபாய் வரைக்கும் விழுந்துட்டு இப்ப 800 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இது 1200 ரூபாய் வரைக்கும் ஆல்ரெடி போயிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2021 இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஒரு மேஜரான ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இது பிரேக் அவுட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலுமே சைட் வேஸ்ல போயிட்டு இன்னமுமே பிரேக் அவுட் பண்ண பிரைஸ்லேயே தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இப்போ 810 ரூபாயில இருக்கு. சக்சஸ்ஃபுல்லா ரீடெஸ்டும் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் மேலே போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே, அடுத்ததா நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ண சிக்னல்ஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அதுல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்படி பிரேக் அவுட் கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 47% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது பிரேக் அவுட் கொடுத்த பிரைஸ் 600 ரூபாய், இப்போ 870 ரூபாயில இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ல நிறைய பேர் பெனிஃபிட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் இந்த மாதிரி ஸ்டாக்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும்போது நம்ம 1:1 1:2 அந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணோம்னா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஒரு பெரிய அளவு ப்ராஃபிட்டை மிஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரி டேக் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தங்களும் யோசிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு நாள் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, அடுத்த நாள் மேலே போயிருக்கு, அதுக்கடுத்த நாள் மேலே போயிருக்கு, அதுக்கடுத்த நாள் மேலே போயிருக்கு, அதுக்கடுத்த நாள் மேலே போயிருக்கு, அதுக்கடுத்த நாள் ஒரு பெரிய ரெட் கலர் கேன்ல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறது அப்படின்றத யோசிக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்றதுலையும் நம்ம கொஞ்சம் கிளியரா இருக்கணும். ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா தொடர்ச்சியா கிரீன் கலர் கேன்லாவே பிரிண்ட் பண்ணிட்டு அதோட பிரைஸ் மேலேயே போயிட்டு இருக்காது. கொஞ்சம் தூரம் மேலே போகும், ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, கீழே விழும், அதுலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போகும், மறுபடியும் கீழே விழும். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஒரு ஸ்டாக்குடைய பிரைஸ் மேலே போயிட்டு இருக்கும். ஸோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும் போதும் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணும் போதும் இந்த விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஒரு டேக் ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும். அடுத்தது ஓரியண்டல் அரோமேட்டிக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தோம்னா 350 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆயிருந்துச்சு. அப்படி பிரேக் அவுட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் 20% ப்ராஃபிட்ல இருக்கு. அப்ப இந்த ஸ்டாக்குடைய பிரைஸ் செக்ஷன் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. ஒரு இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் கீழே வந்திருக்கு, அதுக்கடுத்து ஒரு கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிரீன் கேண்டில், அதுக்கப்புறம் கிரீன் கேண்டில், அதுக்கடுத்து 2 நாள் பிரைஸ் கீழே விழுந்திருக்கு, இப்போ மறுபடியும் அதனுடைய பிரைஸ் மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நம்ம எப்படி டேக் ப்ராஃபிட்டை செட் பண்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். எப்படி ரொம்ப நாள் பிளான் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸைட்டுக்கும் நம்ம சரியான ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிளான் பண்ணிட்டே வரணும். இல்லைன்னா ஒரு பெரிய அளவு மூவை நம்மளால கேட்ச் பண்ண முடியாது. அடுத்தது ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் பாருங்க, பிரேக் அவுட் அலர்ட் உங்களுக்கு ஜூலை 17ஆம் தேதி வந்திருக்கும். அதுல இருந்து இப்போ வரைக்கும் 15% ரிட்டர்ன் வந்திருக்கு. அப்போ 17ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 நாள்ல 15% அப்படின்றது பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி அலர்ட்ஸ் உங்களுக்கு வரும்போது அந்த அலர்ட்ஸை கண்டிப்பா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. அப்படி வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணீங்கன்னா தான் அதனுடைய பிரைஸ் செக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். பாருங்க, இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்து அடுத்ததா 1 2 3 4 5 6 7 8 9 10 நாளா அந்த ஸ்டாக் பிரைஸ் சைட் வேஸ்லயே தான் போயிட்டு இருந்திருக்கு. அடுத்ததா 10 நாளுக்கு அப்புறம் கேப் அப் ஆகி அதுல இருந்தே நமக்கு 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட்ல பிரைஸ் செக்ஷன் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி அலர்ட்ஸ் வரும்போது அதை ஜஸ்ட் லைக் தட் விட்டுறாம கண்டிப்பா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டே வாங்க. அடுத்தது ஜீல். இது பாருங்க, ஜூலை 14ஆம் தேதி அலர்ட் வந்திருக்கும். அதுல இருந்து இப்போ வரைக்குமே நமக்கு 8% ப்ராஃபிட் இருக்கு. பாருங்க,
இந்த இடத்துல நமக்கு 200 EMA வந்து ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துலயும் நம்மளோட என்ட்ரி இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தாலுமே நம்ம இன்னும் ப்ராஃபிட்ல தான் இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். பிரைஸ் நம்ம என்ட்ரி எடுத்த உடனே மேல போகாது. ஆனா கொஞ்ச நாள் போக போக அது வந்து ஒரு பெரிய அளவு ரிட்டர்னை நமக்கு கொடுக்கும் ஸ்விங் ட்ரேட்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ஸ்ல நம்ம கண்டிப்பா கவனம் செலுத்தணும். அடுத்தது SW சோலார் பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் அலர்ட் வந்திருக்கும். இதுவும் ஜூலை 17ஆம் தேதி. அதுல இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு 70% இருக்கு. ஸோ 15 நாள்ல 17% அப்படின்றது எவ்வளவு பெரிய ரிட்டர்ன் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ண அலர்ட்ஸை பத்தி பேசுறதுன்னா பேசிட்டே இருக்கலாம். இந்த அலர்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட் 1 மந்த்துக்குள்ள வந்த அலர்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் கொடுத்த அலர்ட்ஸை பத்தி மட்டும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்னுமே சைட்வேஸ்ல போயிட்டு இருக்க ஸ்டாக்குமே இருக்கு. இந்த ஸ்டாக்கே பாருங்க, பிரேக் அவுட் கொடுத்து அடுத்ததா 1 2 3 4 நாள் மேல போயிருக்கு. எத்தனை % மேல போயிருக்கு? பிரேக் அவுட் கொடுத்ததுல இருந்து நமக்கு 9% ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, அடுத்ததா 1 2 3 4 நாள் அதனுடைய பிரைஸ் எங்கேயுமே போயிடல, ஓப்பன் ஆன இடத்துல தான் இருந்திருக்கும். அடுத்து அந்த 4 நாளுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, அதுல இருந்து நமக்கு 8% கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேட்ல என்ன மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இந்த விஷயங்களை ஏன் டிஸ்கஸ் பண்றேன்னா, இப்போ நம்ம பேசுற அலர்ட்ஸை பத்தியோ பேசுற ஸ்டாக்ஸை பத்தியோ சும்மா கணக்கெடுக்காம விடாம ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டே வாங்க. கிரியேட் பண்ணி அதனுடைய பிரைஸ் ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி பண்ணிட்டே வாங்க. இந்த டேக் ப்ராஃபிட் எப்படி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ், அதை பத்தியும் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையும் டைம் எடுத்து கொஞ்சம் பாருங்க. ஸோ இன்னைக்கு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸை பத்தியும் பார்த்துருக்கோம். அதே நேரம் ஆல்ரெடி நம்ம கொடுத்த அலர்ட்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அதை பத்தியும் பார்த்துருக்கோம். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையானவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். பை.